சரியான தூக்கம். நிலா. எங்க நிலாவை காணோம்? நிலா, நிலா காலங்காத்தால எங்க போயிட்டா? நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம தூங்கிட்டோம். காலேஜ் பார்த்தா அவ இல்ல. ஃபர்ஸ்ட் இங்கதான் தூங்குனாளா? ஆமா, டைம் என்ன? மணி 8:15. உஷிஷோ, இன்னைக்கு வேற காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாலே. நிலா, நிலா. ஓ, இங்கதான் நிக்கிறியா? இப்ப பாருடி ஒண்ணு. ஆதி, பயப்படாத. ரெடி ரெடி ரெடி. ஆதி, 3, 2, 1. நிலா. ஆதி மாமா, விடுங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, விடுங்க. ஒருவேளை அப்படி பண்ணா இப்ப நம்ம வலிக்கு வந்துருவாளோ? பண்ணி பாப்போமா? சரி, காசா பணமா பண்ணிதான் பாப்போம். செருப்பால் அடிக்காம இருந்தா சரி. ஆதி, பயப்படாத. 3, 2, 1. அம்மா, என்னோட லஞ்ச் பாக்ஸ் எங்க? இதா இருக்கு. எப்படி அவ்வளவு நேரம் இங்க தண்ணி நின்றுட்டு இருந்த? கரெக்டா நான் 3 to 1 சொன்னோடனே நான் வந்துட்டேன். லஞ்ச் பாக்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆதி, பயப்படாதடா. இதான் உனக்கு நல்ல சான்ஸ். 3, 2, 1. என்ன? இல்ல இல்ல, அது வந்து கனவு. கனவா? என்ன கனவு? ஒன்னும் இல்லம்மா. அம்மா, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா, கிளம்பிட்டேன். சரி, ஒரு 10 minutes வெயிட் பண்ணு. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உன்னை காலேஜ்ல ட்ராப் பண்றேன். ஹலோ, நான் உங்களை கேட்டேனா? என்ன டிராப் பண்ண சொல்லி நான் கேட்டேனா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. எனக்கு என் காலேஜ்க்கு போறதுக்கு தெரியும். ஏய், இல்ல நிலா, முன்னாடி நீ வேற. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் உன்னை ட்ராப் பண்ணணும். நான் வரேன், நான் உன்னை ட்ராப் பண்றேன். டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்தியாவோட சட்டத்தை எழுதுறப்ப வைஃப் காலேஜ்க்கு போனா ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் டிராப் பண்ணணும்னு ஒன்னும் எழுதலையே. நிலா, ஃபர்ஸ்ட் டேவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு நிலா. நான் சொன்னல, நீ கூடவே இருந்தா என்ன நீ புரிஞ்சுப்பேன்னு. தேங்க்யூ ஸோ மச் நிலா. என்ன என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது இப்போ உங்களுக்கு? ஒன்னா அறியாமே நீ ஒரு வார்த்தை சொன்ன நிலா, அது போதும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டேவே நீ இதை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் நிலா. என்னன்னு கேக்குறல, லூசு மாதிரி நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. அதான் சொன்னியேம்மா, இந்தியா சட்டம் எழுதும் போது ஒய்ஃப் காலேஜ்க்கு போகும்போது ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போகணும்னு ஒன்றும் இல்லையேன்னு. அப்போ நீ என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்ட தானே? நீ உன்னை ஒய்ஃப்னு என்ன சொல்லியும் என்ன ஹஸ்பண்ட்னு உனக்கு சொல்லியும் எனக்கு அது போதும் நிலா, போதும். தேங்க்யூ நிலா. லூசு நிலா, அப்படியா சொன்ன? ஏற்கனவே அவனே எப்படான்னு இருக்கான். அவன் கிட்ட வாயை கொடுத்து இன்னும் அவனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காத. மூடிட்டு கிளம்பு. தள்ளுங்க, நான் கிளம்பணும். ஏய், ஒரு 2 minutes இரு. நான் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு கிளம்பு. அதெல்லாம் நாங்க சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்ட? இட்லியும் சட்னியும் சாப்பிட்டேன். கொஞ்சம் நவுறீங்களா? எனக்கு டைம் ஆகுது. இட்லியும் சட்னியும் சாப்பிட்டியா? எப்படி, நீயா செஞ்சியா? ஆமா. மாவு? சட்னி, சாம்பார், மாவு எல்லாமே உங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. ஓ, சரி சரி. அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணுவ? அம்மாவை செய்ய சொல்லி நான் வேணா காலேஜ் உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரவா? எப்பா சாமி, நான் ஒரு வேளை சோறு திங்களனா ஒன்னும் செத்துற மாட்டேன். தயவு செஞ்சு வழிய விடுங்க. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். காலேஜ்க்கு நல்லபடியா போயிட்டு வா நிலா. ஒரு நிமிஷம். அட்லீஸ்ட் ஈவினிங் ஆவது காலேஜ்க்கு வரவா உன்னை பிக்கப் பண்றதுக்கு? 6 மாசம் சஸ்பென்ஷன். வீட்ல வெட்டியா இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மார்னிங் காலேஜ்ல போய் டிராப் பண்றது, மறுபடியும் ஈவினிங் காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்றதுக்குலாம் ஆள் தேவைப்பட்டா உங்களை நான் சம்பளத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எந்த ஆளும் தேவைப்படல. ஓகே? வாய பாரு, என்ன வாய் மட்டும் இல்லைன்னா இவ்வளவு நாய் கவிட்டு போயிருக்கோம். சம்பளத்துக்கு ஆள் எடுக்கிறாமா? சம்பளத்துக்கு என்னமோ அந்த அம்மா அப்படியே சம்பாதிக்கிற மாதிரி. ஆக்சுவலி நிலா, நீ இப்படி எல்லாம் என்ன திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயமா சொல்லி சொல்லி சாரி கேப்பல, அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ, முடிய கொஞ்சம் வெட்டுப்பா. அப்பவே சொன்னேன் கல்யாணத்துக்கு அப்புறம் வெட்டுறேன்னு சொன்னேன். இன்னும் வெட்டாமே இருக்க பாரு, புதர் மாதிரி வளர்ந்து கிடக்கு. அப்பா, 2 பேரும் போய் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. யாருக்கு புதர் மாதிரி வளர்ந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாயாடி, வாயவே திறக்க மாட்டேன். இப்ப என்ன பேச்சு பேசுற என்ன? ஐயோ தமிழு, நம்ம தான் அவளை கம்மியா இடம் போட்டுட்டோம். போற இடம் ரொம்ப கஷ்டம். போற இடம்னா நான் இந்த இடத்துக்கு போறேன். ஸ்கூலை தவிர வேற எங்கேயுமே போறது இல்லையே. போற இடம் நான் அப்படி சொல்லலமா. நம்ம வீட்டுக்கு தங்க புஷ்பா அண்ணி வந்திருக்காங்கல்ல, அது மாதிரி நீ கல்யாணம் ஆகி போற இடம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். அருளு, ஊர்ல உன்னோட பழைய ஸ்கூல்ல டிசி எல்லாம் வாங்கியாச்சு. இந்த ஊர்லயே ஒரு நல்ல ஸ்கூல்ல பார்த்து உன்னை சேர்த்து விட்டுற, சரியா? அண்ணா, அத பத்தி நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். கல்யாணத்துல ராஜா அண்ணா இருக்கார்ல, அவரோட
ஃப்ரெண்ட் சொன்னாங்க. ஆமா, அவங்க பேர் கூட பாக்கியலட்சுமின்னு சொன்னாங்க. அவங்களும் நானும் ஒரே ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறோம். ரெண்டு பேருமே 8th. அவங்க படிக்கிற ஸ்கூல்ல என்னையும் சேர்த்து விடுங்க. அப்பா இந்தாங்க உங்களுக்கு இட்லி. என்னங்க உங்களுக்கு பூரியும் காஃபியும் இருக்கு. சரிம்மா. என்னம்மா இட்லி தனியா பூரி தனியா இத்தனை செஞ்சு வச்சிருக்க? ஏமா எல்லாத்துக்கும் ஒரே டே செய்ய வேண்டியதானே? இல்லப்பா, பூரி ரொம்ப என்ன பலகாரம். அவரெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாகிங் வாக்கிங் ஏதாவது போயிட்டு அந்த இதெல்லாம் சரி பண்ணிடுவாரு. ஆனா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதுன்னு வரும் இல்லையா, அதனால உங்களுக்கு இட்லியும் சட்னியும் பண்ணேன். அதே மாதிரி அம்மாக்கும் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன்ப்பா, இன்னும் சாப்பிட வரல. அருள்கிட்டயும் இவர்கிட்டயும் கேட்டேன், பூரி வேணும்னு கேட்டாங்க, அதான் சுட்டு கொண்டு வந்தேன். அண்ணி எனக்கு பூரியே இல்ல. ஏய் சிண்டு, உனக்கு இல்லாமலா? 2 கை தான் தங்க இருக்குது, அதான் அப்பா கொண்டு அண்ணன் கொண்டு எடுத்துட்டு வந்தேன். இரு உனக்கு இப்ப போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, பசிக்குது. அம்மாடி அருள், நம்ம வீட்டுக்கு வந்த புதுவா நீ இப்படி எல்லாம் வேலை சொல்லி கஷ்டப்படுத்த கூடாதுமா. முடிஞ்சா அவங்களுக்கு போய் உதவி செய். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு பேசாம இருந்துக்கணும். என்னமா? சரிப்பா. ஆனா அண்ணி தான்ப்பா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு தரேன்னு சொல்லி கேட்டாங்க, அதனால தான் நான் பூரி சொன்னேன். இன்னைக்கு விட்டுருமா, புதுசா வந்ததுனால உங்ககிட்ட கேக்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லணும். புரிஞ்சுதாமா? நீ பள்ளிக்கூடத்துக்குலாம் கிளம்புவ, ஒன்னொன்னா உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்கு, அவங்களும் அந்த வாழ்க்கையை வாழணும். என்னமா? சரிப்பா. பா சின்ன பொண்ணு தானே, ஏன்பா அவகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? தமிழ், இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி புரிய வைக்கணும்பா. அப்புறம் ரொம்ப வளர விட்டு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இப்பவே சொல்லி புரிய வைக்கிறது. செண்டு இந்தா பூரி சாப்பிடு. அண்ணி தேங்க்ஸ் அண்ணி. அப்புறம் இதுமே உனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன சமைச்சு தட்டணும்னா கேட்காதீங்க. நீங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் அப்பா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அப்பா என்னப்பா குழந்தைகிட்ட போய் என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கீங்க? என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எதுவும் சொன்னீங்களா? ஆமா கண்ணு, அவகிட்ட ஒரு விஷயத்த போய் நம்பி சொன்னேன் பாரு, என்னையும் சொல்லணும். அப்பா நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அருள் எனக்கு நாத்தனார்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அருள் தான் என்னோட முத பொண்ணு. அவ என்னோட குழந்தைப்பா. நான் அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்ப்பா என்ன அவளுக்காக செய்ய விடுங்க. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன வார்த்தை எனக்கு போதுமா, மனசு நிறைஞ்சு போச்சு. நான் எப்போதுமே கடவுள் கிட்ட வேண்டது என் பையனுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுந்தான். ஆனா அந்த கடவுள் இந்த குடும்பத்துக்கு மருமக ரூபத்துல ஒரு மகளை கொடுத்திருக்கான். அப்பா ஆமாமா, இதே மாதிரி நீ கடைசி வரைக்கும் இருந்துட்டா எனக்கு இது வேற என்னமா வேணும்? நான் சந்தோஷமா கண்ணை மூடிட்டு போய் சேர்ந்துருவேன். அப்பா என்னப்பா? அப்பா நான் இதுக்கு முன்னாடியும் இப்படிதான் இருந்தேன், இப்பவும் இப்படிதான் இருக்கேன், இதுக்கப்புறம் எப்போதும் இப்படியே தான் இருப்பேன். போதுமாப்பா? சந்தோஷமா. அப்பா இட்லி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, இட்லி எல்லாம் சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், சாப்பிடுங்கப்பா. சரி கண்ணு. அங்க என் குடும்பத்தை சுக்கு நூறா உடைச்சிட்டு இங்க எல்லாரும் குதூகலமா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இருங்க, இந்த சிரிப்புக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். என்ன சாரதா, என்ன முறைச்சிட்டே நின்னுட்டு இருக்க? கோவம் தானே, உங்க எல்லார் மேலயும் கோவமா பத்திக்கிட்டு வருது. அம்மா என்னாச்சுமா? சாரதா என்ன சொல்ற? என்ன நீ பெரிய மனுஷன் தானே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? வீட்டுக்கு வந்த மருமக மொத வாட்டி சமைச்சு போடுறா, அவளை உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தோணல? அட ஆமா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துச்சு. அந்த பிள்ளைய சாப்பிடுன்னு வாய் நிறைய நம்ம சொல்லாம போயிட்டோமே. ஏன் தமிழ், நீயாவது சொல்லிருக்கலாம்ல. ஐயோ அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது நம்ம வீடு நினைச்சுதான் நான் உங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுறேன். இதுல என்ன இருக்கு? நீங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மாடி நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் பரிமாறுறேன். ஐயோ அம்மா வேணாம், எனக்கு வயசுல பெரியவங்க நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ உட்காரு. ஏன் உன் வீட்டுக்காரர் சொன்னாதான் கேப்பியா? டேய் தமிழ் சொல்லுப்பா. லட்டு உட்காருமா, உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு கண்ணு, சாப்பாடு வைக்கிறதெல்லாம் என் தங்கச்சி பாத்துக்குவா, நீ உட்காரு. இல்லப்பா உங்க முன்னாடி சாப்பிட ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. புதுசா வந்திருக்கலாமா, அதான் அப்படி இருக்கு. தமிழ், நீ சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு புஷ்பாவை ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. சரிப்பா. லட்டு வா, ரூமுக்கு போலாம். சரிங்க. இந்தாமா எடுத்துட்டு போ. என்ன கல்யாணம் நம்ம பாட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டோம், அவங்க அம்மா அக்கா எல்லாம் பாக்கணும்னு தோணும்ல, வர சொல்லு. அவங்களும் இங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு பிள்ளைய கூடவே இருந்து பாத்துட்டு போட்டோம். ஆமா சாரதா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அதெல்லாம் புரியுது. நான் தமிழ் கிட்ட பேசுறேன் இத பத்தி. என்னமோ இடிக்குதே, ஒன்னும் சரியில்லையே. அத்தை நம்ம கிட்டே வள்ள வள்ளன்ட்டு வரும், ஆனா அன்னைக்கிட்ட மட்டும் என்னமோ குறைஞ்சு பேசுது. என்னமோ இருக்கு. வரட்டும், அவங்க வீட்டுல போய் நான் அசிங்கப்பட்டேன்ல, இங்க வந்து அவங்கள படுத்துற அவமானத்துல அசிங்கத்துல கூனி குறுகி போய் அவங்க பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டே காலி பண்ணி ஓடணும். ஓட வைப்பேன். அப்படி இல்ல என் பேரு சாரதாவே இல்ல. யாரு? உள்ள வாங்க. ஆதினா. ஏய் ஜனனி, என்னது இது? ரயில் இன்ஜினுக்கு கரியலி கொட்டினவ மாதிரி வந்திருக்க. ஏன் ஆதினா, நேத்து கில்லி ரீரிலீஸ்க்கு எதுவும் போனியா? அதே மாதிரியே பேசுற. இல்ல குட்டி, உன்னை பார்க்கவே அப்படிதான் இருக்கு. என்னாச்சு, எங்க போயிட்டு வர? அட அதை ஏன் கேக்குற ஆதினா?
என்னோட கிளைண்ட்டுக்கு காலையில 7:30 மணிக்கு முகூர்த்தம். வீட்டை விட்டு 3 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு வரலான்னு கிளம்பி வெளியே கால் எடுத்து வைக்கிறேன். ஏதோ பக்கத்து வீட்டில் தான் நம்ம சூரியன் குடியிருக்கிற மாதிரி அவ்வளோ வெயில்ண்ணா. அப்படியே மூஞ்சி எல்லாம் வெயில் அடிச்சு அனல் அடிச்சு மூஞ்சி எல்லாம் டேன் ஆகி நொந்த நூடுல்ஸ் ஆகி வந்து நிற்கிறேண்ணா. அது எப்படி குட்டி? பசங்க நாங்கெல்லாம் வெயில்ல வந்தோம்னா வெயில்ல காஞ்சு போய் வந்திருக்கோம்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஆனா நீங்க சொல்றது வெயில்ல போனீங்களாம், டேன் ஆனீங்களாம், சன்ஸ்கிரீன் போட்டீங்களாம், அப்பயும் வெயில் அடிச்சுச்சான். எத்தனை அதுலயும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல கொண்டு வரணுமோ? ஆனாலும் ஜனனி, நீ மணிக்கு ஒரு முறை மேக்கப் ஆர்டிஸ்ட் என்பதை நிரூபிக்கிறாய். அண்ணா சத்தியமா முடியல, நாளைக்கு வேணா சிரிக்கட்டா? லூசு, அவ்வளவு முடியாம கஷ்டப்பட்டு நீ எதுக்கு அங்க இருந்து வந்த? எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் வந்து உன்னை கார்ல கூப்பிட்டுருப்பேன்ல. அப்படிதான் அதை நான் நினைச்சேன். அம்மா தான் உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கால் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்களா? ஏன் சித்தி எதுக்கு அப்படி சொன்னாங்க? ஏன்னா உனக்கும் நிலாக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கான். நான் நடுவில் பூந்து உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? அம்மா நீ பிரியாணி சாப்பிட்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு தானே தெரியும் நீயும் நிலாவும் பழைய சோறு தான் திங்கிறீங்கன்னு. அடி பாவி, அந்த லெவலுக்கா தெரிஞ்சு வச்சிருக்க? அதுதான் ஊருக்கே தர போட்டு காமிச்சிட்டு இருக்காளே, நான் ஆதி கூட சேரலன்னு. ஆமா என்ன சொல்றா உன் புது பொண்டாட்டி? இதுல புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தெரியாததா? வழக்கம் போலதான் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு திட்டிக்கிட்டே இருப்பா. இதுதான் நடக்குது. சொல்லு குட்டி. நேத்து நைட்டு கூடவா ஒன்னும் நடக்கல? பகல்லே ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, இதுல நைட்டு வேற. போடியாகிட்டு. சூப்பர், வேற லெவல். ஆமா எங்க கிளம்பிட்ட? நான் சாயை பார்க்கலாம் தான் கிளம்பினேன். சித்தி காலையில கால் பண்ணாங்க. சாய் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா ஆதி, அவளுக்கு நீ அதை எடுத்து சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் வீட்டுல போர் அடிச்சிச்சு. சரி அவ பொட்டிக்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு கிளம்பினேன். அப்புறம் உன்னை பத்தி கேட்டேன். நீ காலேஜ் போயிருப்பேன்னு நினைச்சேன். இல்ல அவ பிரைடலுக்காக போயிருக்கான்னு சொன்னாங்க. அம்மா அதான் காலையிலே வந்துட்டியே, காலேஜ்க்கு போக வேண்டியதானே குட்டி? அதுக்குதான் நான் இங்க வந்தேன். என்ன காலேஜ்ல மட்டும் டிராப் பண்றியா? அதெல்லாம் நான் ட்ராப் பண்றேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம போலாம். இல்ல ஆதினா, இன்னைக்கு எனக்கு கிளாஸ் டீச்சர் ஒரு புது மேம் வராங்க. அவங்கள நான் தான் இன்வைட் பண்ணணும். அதுக்காக சீக்கிரமா போகணும். நம்ம இப்பயே போலாம். நான் வந்து கூட தூங்கிக்கிறேன். என்னது, புது மேம் வராங்களா? ஜன்னி, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, ஆதி என்னவ பாரு, ரொம்ப தான் வாயி. அடியே பிச்சு படுவேன் பிச்சு. நேத்துதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நீ எதையாவது எசக்கு புசக்கா சொல்லி எனக்கு டைவர்ஸ் ஆக வச்சிடாத. இப்ப என்ன, உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணும் அதானே? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, டிராப் பண்றேன். அந்த பயம் இருக்கணும். அப்புறம் உனக்கு எப்படி நிலா கூட கல்யாணம் ஆயிடுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வரப்போற புது மேம்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், சைட் அடிக்கிறதுனா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஜஸ்ட் அது ஒரு பொண்ணு, அவ்வளவுதான் பாக்கணுமே தவிர அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதுக்கு குழந்தை குட்டி இருக்கா, அதுக்கு வயசாயிடுச்சான்லாம் பார்க்க கூடாது. ஆதினா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா, ஆனா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அது மாதிரி இருக்குன்னா நீ பேசுறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. பட்டுக்குட்டி, அழகா குளிச்சு ரெடியாயி தேவத மாதிரி வந்திருக்கீங்களே. உங்க Dress சூப்பரா இருக்கே. ஆமா, எதுக்கு செல்லம் குளிக்கும் போது அழுதீங்க? சோப்பு கண்ணுல போட்டுட்டா அம்மா. சோப்பு கண்ணுல பட்டுச்சாடி? அம்மா வட்டி போட்டுறலாம். அடிச்சலாம். இதழ் அம்மா வடிக்கணுமா? வேண்டாம். ஏத்தா, இதழ சரியான ஆளுதான். அம்மா கிட்ட அடி பொண்ணுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வேணான்னு சொல்றா பாரு. அதான் பாக்கியா, எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆகுறா. இப்பவே எவ்வளவு விவரம் பாரு. ஏய், பிள்ளைய திட்டாதீங்க. பிள்ளை எவ்வளவு விவரமா இருக்கு. பின்ன உங்கள மாதிரி கூமட்டைங்களா இருக்கணுமா? செல்ல குட்டி காலையிலே குளிச்சாச்சு, அழகா ட்ரெஸ்ஸும் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து சோச்சி சாப்பிடலாமா தங்கமே? எனக்கு சோச்சி வேண்டாம், எனக்கு சாக்லேட் தான் வேணும். இதழ் சாக்லேட்ல சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேல, என்ன காலையிலே சாக்லேட் கேட்டாலூர? ஒழுங்கா சாப்பிடு. ஏய் கண்மணி, உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைய போய் மிரட்டுற? குழந்தைங்கன்னா சாக்லேட் பிஸ்கெட் என்ன கேட்பாங்க, பின்ன என்ன இட்லி கூட சட்னி கூட நான் கேட்பாங்க? ஊரா விட்டு பிள்ளை இப்படி மிரட்டி வளர்க்கறியே, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா என்ன பாடுபடுத்துவ? அண்ணி, இதழ் ஒண்ணு ஊரா. கார்த்திக் தம்பி, என்னப்பா? இல்லக்கா, கண்மணி கிட்ட ஒரு முக்கியமான கேஸ் ஃபைல் கொடுத்திருந்தேன், அது கேட்கறதுக்காக தான் வந்தேன். கண்மணி, அந்த ஃபைல் எடுத்து கொடுக்குறியா? வரேன் கார்த்திக். அண்ணி எடுத்து கொடு கண்மணி, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். அண்ணி, பாப்பாக்கு சாப்பாடு இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் கண்மணி, நான் ஊட்டி விடுறேன். பாக்கியா இருக்கால, நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா. சரிங்க அண்ணி. பாக்கியா, பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கேன். பக்கத்துல இட்லி பானையில சுட்டுக்காம ஒரு இட்லி எடுத்து ஒரு தட்டுல வச்சு பால் அது மேல ஊத்தி கொஞ்சம் சக்கரை போட்டு எடுத்துட்டு வா, பாப்பா கூட்டி விடலாம். ஏமா, இட்லிக்கு சாம்பார்ல வச்சேன்னு சொல்ற, பின்ன பாப்பாக்கு மட்டும் பால் ஊத்தி கொடுக்குற? ஏய், அவ சின்ன குழந்தைடி, அவ என்ன நம்மள மாதிரி சாம்பார் சட்னி பொடி நான் சாப்பிடுவா? பால் ஊத்தி சக்கரை ஊத்தி தான் சாப்பிடுவா. போய் எடுத்துட்டு வா, சொல்றதே கேக்குறது இல்ல. சரி எடுத்துட்டு வரேன்.
தங்கப்பிள்ள, அம்மா உங்களை திட்டாளா? அம்மாவும் உங்க நல்லதுக்கு தான் சாமி சொல்றா. சாக்லேட்லாம் சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள புழு வந்துடும். பூச்சி புழுன்னு நிறைய வயிற்றுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு நிறைய நோய் வந்துரும்ல. அதனாலதான் சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா? எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். அதனால இப்ப நம்ம சத்தான சாப்பாடை சாப்பிட்டு நல்லா பெருசா வளரணும். நீங்க நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும்ல. அதுக்கு நல்ல சத்தான சாப்பாடு வேணும்ல. அதான் சொல்றாங்க அம்மா. அம்மா சொல்றதும் நல்லதுக்கு தான். இருந்தாலும் உங்களை திட்டி சொன்னால அதான் அவளை மிரட்டினேன். சரியா? சரிட்டே. ஓய் லட்டு, சாப்பாடு அங்க வச்சுட்டு இங்க என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சும்மா தாங்க. எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னது பசிக்கலையா? என்ன விளையாடுறியா? ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ. வா வந்து சாப்பிடு வா. என்னங்க, சத்தியமா எனக்கு பசிக்கல, ப்ளீஸ் நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடாம நான் எப்படி லட்டு சாப்பிடுறது? நீ எதையோ நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்ன அம்மா ஞாபகம் வந்துட்டாங்களா? அம்மா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு கூட தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இத்தனை நாள் நான் அம்மா கூட இல்லதான். இருந்தாலும் கல்யாணம் ஆகி வர்றது என்னமோ அவங்கள விட்டு பிரிஞ்சு இனிமே அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம வர மாதிரி இருக்கு. சரி ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா? வேண்டாங்க, குரலை கேட்டா இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பு, நம்ம உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். வீட்டுக்கா? அவ்வளவு தூரம் போகணும். வேண்டாங்க. நீ இப்படியே எது கேட்டாலும் வேண்டாம், என்ன பண்ணாலும் வேண்டாம்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. எனக்கு ஒரே இரிட்டேட் ஆகுது டிபி. சாரிங்க, என்னோட கஷ்டத்தை எனக்குள்ளே வச்சிருக்கணும். உங்ககிட்ட ஷேர் பண்ணி உங்களையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் இரிட்டேட் பண்றேன். சாரிங்க. லட்டுமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. நீ அலறது எனக்கும் கஷ்டமா இருக்காதா? நான் எப்படி எனி டைம் அழுதுட்டே இருந்தா உனக்கு எப்படி லட்டு இருக்கும்? அது மாதிரி தானே நீ அலறது எனக்கு இருக்கு. ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லு. ஒன்னு ஃபோன் பண்ணி பேசி ரிலாக்ஸ்ட் ஆகு, இல்லனா வா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டு பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் வேணாம்னு சொன்னீங்கன்னா நானும் மட்டும் என்னதாம்மா பண்ணுவேன்? சரிங்க, இனி நாளும் இல்ல. சாரிங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்லங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீயும் உன்னோட கஷ்டத்தை வேற யார்கிட்ட தான் சொல்லுவேன்? நான் தானே உனக்குன்னு இருக்கேன். இங்க பாரு, என்ன பாரு, கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போயிடுச்சு. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். சரியா? சரிங்க. அழாம போமா. லட்டு எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அவங்க வீட்டுக்கு கால் பண்ணியும் பேச மாட்டா, ஊருக்கு போகணும்னு விரும்ப மாட்டா. பேசாம டிபியோட அம்மாவையும் அவங்க அக்காவையும் இங்கே வர வச்சுட்டா என்ன? அதுதான் கரெக்ட். அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ அம்மா, நான் தமிழ் பேசுறேன். புஷ்பாக்கு உங்க நினைப்பாவே இருக்கும் போல. எனி டைம் உங்களை பத்தியே நினைச்சிட்டு உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கா. அங்க வானாலும் வரவும் மாட்டேங்கிறா. ரொம்ப தூரமா இருக்கு, உங்களுக்கு டயர்டா இருக்கும், ஒர்க் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கா. ஃபோன் பண்ணி பேசுன்னு சொன்னா கூட உங்க குரலை கேட்டு அழுதுருவேன்னு பயந்துகிட்டு ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறா. அதான் நீங்களும் பூர்ணி அக்காவும் இங்க கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போனீங்கன்னா அவளுக்கும் ஒரு மாதிரி மனசு நிம்மதியா இருக்குமா? அப்படியா? சரிங்கம்மா. அப்புறம் அம்மா, நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு பஸ்ல எல்லாம் வர வேண்டாம். நான் இங்க இருந்தே கார் புக் பண்றேன். நீங்க கார்ல ஏறி வந்துருங்க. சரிங்களா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்க வர்றது புஷ்பாக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். சரிம்மா. வைக்கிறேன். கார் ஏறிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. லட்டு, ஏதோ என்னால முடிஞ்சதுமா. உனக்காக இதை பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பா உங்க அம்மாவையும் உங்க அக்காவையும் பார்த்தோன்னே நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். அந்த மொமெண்ட்டுக்காக நானும் வெயிட் பண்றேன். கண்மணி, என்னாச்சுமா உனக்கு? திடீர்னு செம்பாக்கா கிட்ட போய் அவ ஒன்னும் ஊரா விட்டு புள்ளல, ஏன் புள்ளன்னு சொல்ல வந்துட்டேன். அப்படி மட்டும் சொல்லியிருந்தேன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கும் கண்மணி. மனசு கேட்கல கார்த்திக். திடீர்னு செம்பானி அப்படி சொன்னோன்னே எனக்கு கத்திரி சொல்லணும் போல இருந்தது. இதழ் வேற யாரு குழந்தையும் இல்ல, ஏன் குழந்தைதான்னு. ஆனா நீங்க தான் வந்து தடுத்துட்டீங்க. வேண்டாம் கண்மணி, நம்ம விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம திடீர்னு நீ போய் இதழ் ஏன் குழந்தைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? தப்பா நினைப்பாங்க கண்மணி. கொஞ்சம் பொறுமையாரு. நம்மளோட மேட்ரு ஓப்பன் அப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கலாம். ராஜா ப்ரோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காருல, வெயிட் பண்ணு, பார்க்கலாம். கார்த்திக் மணி, ரோஜா, எங்கம்மா போற? செம்பானி, துணி காய வைக்க போறா நீ? சரிம்மா, நீ வீட்டுக்கு புதுசுல வா, நானும் வரேன். சேர்ந்தே துணியெல்லாம் காய போடுவோம். சரிங்க நீ. என்ன கண்ணு, போமா. செம்பக்கா, இங்க வேணாமே. இங்கிட்டு வெயிலே அடிக்கலக்கா. என்னம்மா, வெயில் அடிக்கலையா? ஏமா, எல்லா இடத்துலயும் தானே வெயில் அடிக்கும். அது என்ன அங்கிட்டு மட்டும் அடிக்காம இருக்கு? அது வந்துக்கா, அந்த சைடு சூரியன் வரதுக்கு மறந்துருச்சு போல. வெயிலே இல்லக்கா, அங்கிட்ட மழை பெய்ற மாதிரி இருக்கு. நீங்க இந்த சைடு வாங்கல, துணிக்காய வைக்கலாம். கண்ணு, என்னமாச்சு உனக்கு? திடீர்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அங்கதாம்மா துணிக்காய வைக்கணும். கயிறு அங்கதானே ஃப்ரீயா இருக்கு, அங்கிட்டு கொண்டு போய் போடுமா. ஐயோ, இதுங்க வேற பார்த்து தொலைய மாட்டேங்குதுங்களே. இந்தாடி கண்மணி, இங்க பார்த்து தொலைடி. என்ன கண்ணு, போமா. ஐயோ அக்கா, காத்து ரொம்ப வேகமா வீசுதுல, நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நின்று பேசிட்டு போலாமா? அப்புறம் செம்பக்கா, குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
என்ன கண்ணு ஆச்சு உனக்கு? நேத்துல இருந்து நம்ம வீட்ல தானே இருக்கேன், அப்புறம் என்ன நல்லா இருக்கேன்னு இத்தனை வாட்டி கேக்குற புதுசா பாக்குற மாதிரி? கார்த்திக், நம்ம விஷயத்த எப்ப வீட்ல சொல்லி எப்ப ஒண்ணு சேருவோம்? நீங்க, நான், இதழ் 3 பேரும் ஒரு குடும்பமா ஒரே வீட்ல எப்ப கார்த்திக் இதெல்லாம் நடக்கும்? சீக்கிரமாவே நடந்துரும் கண்மணி. நாளைக்கு நம்ம ராஜா ப்ரோ கிட்ட ஒரு வாட்டி பேசுவோம். சரி கார்த்திக். கண்ணு போ கண்ணு, வெயில்ல நிக்க முடியல, காலெல்லாம் சுடுது. ஐயோ, அது வந்து நீ வந்துன்னு சொல்லிக்கிட்டே இரு, நான் போறேன். கொண்டா பக்கெட்டை கொண்டா, நான் அதை போய் காய போட்டு வரேன். வேணாம் அக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கால் சுடுதுன்னு சொன்னீங்கல்ல, இங்கே நில்லுங்க, நான் மட்டும் போய் காய போட்டு வரேன். அட, இவ்வளவு தூரம் வந்துட்டேல கண்ணு, நானும் வரேன், வா. என்ன முந்திட்டு முன்னாடி போறீங்க? நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். இருங்க. என்ன கண்ணு சின்ன குழந்தையாட்ட அலம்பிச்சிட்டு இருக்க? சரி போ. அடியே, பார்த்து தொலைடி கேட்டா மாடே. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பாட்டு கூட ஒழுங்கா வந்து தொலைய மாட்டேங்குது. கண்மணி அன்போடு காதலன். கண்ணு, அது அப்படி இல்ல கண்ணு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஆமா, இந்த அம்மா பெரிய அப்படியே ஆட்டல் சூப்பர் சிங்கர். சுருதி பல்லவி எல்லாம் வச்சு இப்பதான் திருத்திட்டு இருக்காங்க. ஐயோ ஏமா நீ வேற. கண்மணி அன்போட காதலன் பார்த்து தொலைடி எரும மாடே. கார்த்திக், ஸ்ரீதானா கத்ரா. ஐயோ, பின்னாடி செம்பானி. கார்த்திக் வாங்க ஓடிடலாம், நம்மளுக்கு சிக்னல் தான் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். வாங்க ஓடிடலாம். சீக்கிரம் வா கண்மணி. சப்பா முடியலப்பா சாமி. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்களோ இல்லையோ, நம்மள பிரிச்சு விட்டுருவாங்க போலயே. ஆத்தாடி முடியலப்பா. கண்ணு, கீழே வேலை இருக்கு கண்ணு, சீக்கிரம் காய போடு. இந்த காய போடுறேன்க்கா. தெரியாதனமா துணியை துவைச்சிட்டு மினிக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்பதானே தெரியுது மேல என்னென்ன கூத்து நடக்குதுன்னு. ஜனனி, அந்த புது மேம் வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி. ஆமா, அவங்க ரூம் இந்த ரூம் தானே, நல்லா தெரியும்ல. அப்படிதான் ஜனனி சாந்தி மேம் சொன்னாங்க. ஆமா, இந்த புதுசா வர மேம் பேர் என்ன? தெரியலடி, என்னமோ சொன்னாங்க, அது மண்டக்குள்ள நிக்கவே இல்ல. ஆனா ரொம்ப புது நேம், இது வரைக்கும் அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்ல. இது வரைக்கும் அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையா? அப்படி என்னடி பேரு? தெரியலடி. ஏய், வராங்கடி. She is a fantasy, sha-na-na-na-na, oh oh oh. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh oh oh. Even though she's a mystery, sha-na-na-na-na, oh oh oh. நிம்மதி அக்கா? ஆமாடி, இப்ப சொன்னல நிம்மதின்னு, அதான்டி அவங்க பேரு. மைண்ட்ல ஸ்ட்ரைக்கே ஆகல. நிம்மதி மேம் தான் நம்மளுக்கு புது கிளாஸ் டீச்சர். என்ன மக்களே, இந்த நிம்மதியோட புது அவதாரத்தை பார்க்க நீங்க எல்லாம் ரெடியா?